స్తోత్ర 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 రొటేటివ్ సర్వీస్ ನೀವು ಜಮ ಅಮ್ಮ ಅವರ ಮಠ ಜಮ துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நேற்று நின்று மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பின எங்களை கைவிடாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விட்டு விலகாமலும் ஆண்டவரை கைவிடாமலும் இருக்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம். வாக்குத்தின் உண்மை உள்ளவரே, வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஐயா. கண்மலையே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கோட்டையே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அரணே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கேடகமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகா பெரிய பலனே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நேற்று மீண்டும் மாறாதவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாத்தானின் சேனையை நடுங்க வைக்கிற நாமமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையானவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எங்கள் கோட்டையே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையில கர்த்தாவே இந்த பரிசுத்த பாதத்துக்கு நேராக கடந்து வரும்படியான கிருபை தந்தீரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தோம் தாழ்மையுள்ள எங்களை நோக்கி பார்ப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தாவே தாழ்மையுள்ள எங்களை மேலே கர்த்தாவே இரக்கத்தின் கண்களை வைத்து ஆண்டவரை வெளிப்படுகிற தகப்பனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. மட்டும் கைவிடாதேவன் இனிமையை கைவிடாது கர்த்தாவே பாதுகாப்பின் என்று வாக்கு பிடிப்பதற்காக நன்றியோடு நம்மளுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வர்களுடைய நிலையிலே தங்குவான். ஆதலால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாக்கு பண்ணி ஆண்டவரே வாதை இந்த கூடாரத்தை அணுகாது எங்களை காத்தவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா. மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளையிலும் உங்களுடைய பரிசுத்த பாதத்துக்கு நேராக கடந்து வரும்படியாய் தேவரே எங்களுக்கு பாராட்டின இரக்கத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. கடந்த வாரம் முழுவதும் தேவரை கிருபையாக பாதுகாத்தீரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு பயப்படாதிருப்பாய் என்று சொல்லி வாக்கு பண்ணின எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்படியா எங்களுக்கு தாவே எல்லா தீமைக்கும் பயப்படாதிருக்கும்படி அதாவே நம்முடைய செட்டிலின் மறைவிலே எங்களை வைத்து பாதுகாத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த காலைகளிலும் கூட உங்களை ஆராதிக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த பிரசனை எங்கள் மத்தியிலே வெளிப்பட உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆராதித்து நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இந்த மத்தியில நீங்க அசைவாடும்படியாக நாங்கள் வருந்தி அழைக்கிறோம் அப்பா. இந்த மத்தியில நீங்க கடந்து வந்து எங்களை கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிரசனம் இந்த மத்தியில வெளிப்பட உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரம் முழுவதுமாக கர்த்தர் நம்மை கிருபையாக பாதுகாத்திருக்கிறார். இந்த காலைகளிலும் கூட அவருடைய பரிசுத்த பாதத்திலே கடந்து வந்து இயேசுவை நாம் ஆராதிக்கும்படியாக ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். முதல் பாடலாக இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமுள்ள நாமம் இது என்ற பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமுள்ள
அல்லேலூயா. Hallelujah. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், அதுக்கு இணையான ஒரு நாமம் கிடையவே கிடையாது. Amen. வேதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தரின் நாமம் நமக்கு பலத்த துர்கம், Yes. நீதிமான் அதற்குள் ஓடி சுகித்திருப்பான் என்று சொல்லி. Amen. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமம் நமக்கு பலத்த துர்கமாயிருக்கிறது. Yes, yes. நமக்கு ஆபத்துகளும் கஷ்டங்களும் வரும்போது நம் ஓடி அந்த நாமத்துக்குள்ளே இளைப்பாற முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடக்கிற நாமம் இயேசுவின் நாமம். இந்த உலகத்திலே சஞ்சலங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் வரும்போது எங்கே போவது என்று சொல்லி நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவின் பாதம் நமக்கு சமாதானத்தை தரும். Amen. இயேசுவின் பாதம் நமக்கு சந்தோஷத்தை தரும். இயேசுவின் பாதத்திலே நமக்கு விடுதலை உண்டு. Yes. நாம் கலங்க வேண்டிய தேவை கிடையாது. Amen. இந்த உலகத்திலே நடக்கிற எல்லா சஞ்சலங்களை பார்த்து நாம் தவிக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் இயேசு என்னும் நாமம் நமக்கு பலத்த துருகமாக காணப்படுகிறது. என்னோடு கூட இணைந்து கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன் என்ற பாடலும் பாடி இயேசுவுக்கு மகிமை செலுத்த போகிறோம். நம்பிக்கையோடு கூட நாம் பாட போகிறோம். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, ஏனென்றால் நீங்க எங்களுக்கு யெகோவா ஈரேயா இருக்கிறீங்க, நீங்க எங்களுக்கு எல்ஷடாயா இருக்கிறீங்க, எங்களுக்கு யெகோவா ரஃபாவாக இருக்கிறீங்க, நாங்க கலங்கவே வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி என்னோடு கூட இணைந்து எல்லாரும் இந்த பாடலை பாடும்படி அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நாம என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாம என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எல்லாரும் சொல்லுவோமா? யெகோவா ஈரே,
ஆமென். கூடவே இருக்கிறீர். Yes. நாங்கள் கலங்கலப்பா என்று சொல்லி நம்ம ஒரு விசை கரங்களை உயர்த்தி சொல்ல போகிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற என் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியில நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். யெகோவா ஷம்மா உங்க கூடவே இருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்குப்படினவர். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூடவே இருப்பேன் என்று வாக்குப்படினார் அல்லவா? அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர்களை கைவிடுவதும் இல்லை. நம்பிக்கையோடு கூட கரங்களை வெட்டி சொல்வோமா? யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறேன். நாங்க கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறேன். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறேன். கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க மறுபடியும் சொல்லலாம். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. சோதிரமே, அப்பா சோதிரமே, சோதிரமே, அப்பா சோதிரமே, சோதிரமே, அப்பா சோதிரமே. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் யெகோவா ஈரே, நமக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். உடைய எல்லா காரியம், உடைய பொருளாதார காரியத்தை, உடைய சரீர சுகத்தின் காரியத்தை, உடைய குடும்ப சமாதானத்தின் காரியத்தை, தெய்வ பிள்ளைகளை, உடைய பிள்ளைகளின் படிப்பு காரியத்தை, உடைய பிள்ளைகளின் திருமண காரியங்களை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். ஒன்றை மாத்திரம் பார்த்துக் கொள்கிறவர் நம்முடைய அப்பா அல்ல, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். இந்த காலை வேளையில அவருடைய நாமத்தோடு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். யெகோவா ஈரே என்ற நாமத்தோடு கூட அவர் நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். யெகோவா ஈரே என்று சொல்லி கூப்பிடுங்க. யெகோவா ஈரே என்று சொல்லி கூப்பிடுவோமா? யெகோவா ஈரே, இந்த காலை வேளையில என் வீட்டுக்குள்ள வாங்க என்று சொல்லி கூப்பிடுங்க. என் பிள்ளைகள் வாழ்க்கையில வாங்க என்று சொல்லி கூப்பிடுங்க. என் பொருளாதாரத்துக்குள்ள வாங்க என்று சொல்லி கூப்பிடுங்க. அவர்களுக்கு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, ஆராதிக்கிறேன், எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எல்லாரும் சொல்லுவோமா? யெகோவா ஈரே,
ஆராதிக்கிறோம் அப்பா. யெகோவா நிசியே நம்மளுமே ஆராதிக்கிறோம். யெகோவா ஷம்மா எங்க கூட இருக்கிறவரே நம்மளுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ரப்பா சுகம் தரும் தகப்பனே நம்மளுமே ஆராதிக்கிறோம். யெகோவா ஷாலோம் சமாதானத்தின் தேவரே, சாத்தானை காலின் கீழாக நசுக்கி சமாதானத்தை குடும்பங்களை கட்டளையிடுகிறவரே, நாங்கள் இந்த காலை வேளையில உங்க நம்பிக்கையோடு கூட ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் அப்பா. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்று நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்று நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, சாதங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, சாதங்கள் பறந்தோடுது. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் நோய்கள் என்ற மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் நோய்கள் என்ற மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தே அற்புதங்கள் நடக்குது. எல்லாரும் சொல்லுமா? இயேசப்பா உங்க நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறது நடக்குது. நோய்கள் தீருது, பேய்கள் ஓடுது, சாபங்கள் பறந்தோடுது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நோய்கள் ஓடுகிறது, பேய்கள் ஓடுகிறது, எல்லா சாபங்களும் மறைந்து போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் மத்தியில இந்த நாளிலே கர்த்தர் தேவனுடைய வாக்கியை பகிர்ந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் உட்கார்வோம். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்று மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது நிச்சயமா நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் ஆலயத்தை திறக்க முடியாத அளவுக்கு பல பாதைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், அவர் அறியாமல் ஒரு காரியம் நடப்பதில்லை. ஆகவே இந்த குறிப்பிட்ட நாட்களில் இன்றையோட 50வது நாள், மார்ச் 21ஆம் தேதியிலிருந்து ஆமா இதுவரைக்கும் 50வது நாள் ஆண்டுடைய கிருபையினாலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 50 நாளை கதை நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அதிசயம் செய்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய உபத்திரம் என்று சொல்ல முடியாது. எரேமியா தீர்க்கதரிசி நாட்களிலே எரேமியாவை கொண்டு போய் ஒரு பாதாள ஒரு குழிக்குள்ளே போட்டார்கள். ஆனால் அந்த பாதாள குழிக்குள் இருக்கும் பொழுது பல நாட்கள் ஆகாரம் இல்லாதவனாய் இருந்தான். அந்த குழி பயங்கரமான குழி, ஒரு ஈழக்குழி, செழுதி உள்ள குழி. அவளை நெருக்கமான பாதையிலே அங்கே கடந்து போக முடிய கர்த்தர் அனுமதித்தார். நாம் மிகுந்த ஒரு நெருக்கம் என்று சொல்ல முடியாது, இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்தபடினால் அருமையானவர்களே, சீக்கிரமாக இந்த காலம் முடிந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டும். கூடி ஆராதிக்க உதவி செய்ய வேண்டும் இல்லையா? அதற்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா பீரியட் சீக்கிரமா முடிவடைந்து நாங்கள் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை நான் கூடி ஆராதிக்க எங்களுக்கு அனுகூலங்களை உண்டாக்க முடியாமல் நாங்கள் செபிக்கிறோம். இதை அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமச்சொல்லி நல்ல பிதாவே. நாம் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஆகிய 1 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்கள் முடிய நான் வாசிக்கிறேன். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியர் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி, எங்களோடு உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலதுகனை பிடுங்கி
இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றையும் என் நிந்தையை வரம் பண்ணுவதே நான் உங்களோடு பண்ணும் உடன்படிக்கை என்றான். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாதிபதியை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும், எங்களை ரட்சிப்பார், இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அந்த ஸ்தானாதிபதிகள் சவுலின் ராஜாவாகிய கிபியோனிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்தியை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் சத்தமிட்டு அழுதார்கள். இந்த கதை ஒரு விசேஷமானது. அல்லேலூயா. இங்கே நாகாஸ் என்றதான ஒரு ராஜா, நாகாஸ் என்றதான ஒரு ராஜா, இவன் யாருன்னு சொன்னா அம்மோனியரை சேர்ந்தவர்கள். வேதத்தில் அம்மோனியர் யார் என்று சொன்னால், வேதத்தில் நாம் வாசிக்கிறதான லோத்துவினுடைய பையன் என்று சொல்லலாம், அல்லது தவறான முறைகேடான முறையிலே பிறந்ததான ஒரு குழந்தை தான் அம்மோனியர், மோவாபியர் என்று சொல்லக்கூடியவர்கள். அப்போ இவர்கள் தாவீதினுடைய, அதாவது சவுலின் நாட்களிலே இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வருகிறார்கள். ஏனென்றால் நியாயாதிபதியின் காலங்கள் முடிந்து இஸ்ரவேல் தேசத்தை சாமுவேலும் தீர்க்கதரிசி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜனங்களை எங்களுக்கு ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். கேட்ட பொழுது அவர்களுக்கு ஆண்டவரே ராஜாவை அனுப்பி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இது இவர்களாக சூஸ் பண்ணல, ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். தீர்க்கதரிசி இடத்துல தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட போய் சொன்னார். ஆண்டவர் சொன்ன நாளைக்கு இந்நேரத்தில் ஒருவன் வருவான், அவனை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணு சொல்லி ஏற்படுத்தப்பட்ட காரியத்தை பார்க்கிறோம். இப்படி 10ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் சவுல் கழுதை காணாமல் போய் அந்த கழுதையை தேடி வருகிறான். அப்படி தேடி வரும் பொழுது வேலைக்காரன் சொல்லுகிறான், நம்முடைய கழுதை எங்க இருக்கு நமக்கு தெரியவில்லை, இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்தில் போனால் அவர் நமக்கு வழியை நமக்கு காண்பிப்பார், காரியத்தை சொல்லுவார் என்று சொல்லுகிறான். ஆனால் சவுல் சொல்லுகிறார், அந்த தீர்க்கதரிசி எப்படி வெறுங்கையோடு போய் பார்ப்பது, அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமா, காணிக்க கொடுக்க வேண்டாமா என்று கேட்கிறார். அப்பொழுது சொன்னார் வேலைக்காரன், என்னிடத்தில் ஒரு 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது, அதை கொண்டு கொடுப்போம் என்று. இப்படியாக அவர்கள் தீர்க்கதரிசியை பார்க்க வருகிறார்கள். தீர்க்கதரிசி அங்கே பள்ளியிட்டு அந்த ஜனங்களை கூட்டி ஒரு 30 பேர் அழைத்து அங்கு ஒரு யாகம், அது ஒரு பலி செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் வருகிறார்கள். வருவதான வேளையில கர்த்தர் சொல்றார், இவன் தான் அவனை அபிஷேகம் பண்ணி என்று சாமியாண்டு சொல்கிறார். உடனே அப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் சவுல். ஆகவே 9ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடக்கிறது. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்னா, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் தலைமையில வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தன்னுடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்றார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என் தேவனுடைய சுதந்திரம் பிரியமானவர்களே. இந்த ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்ட பொழுது என் ஆண்டவர் ராஜாவை ஏற்படுத்தினார், அவன் தான் சவுல். அந்த சவுல் சொல்றாரு, ஆண்டவர் சொல்கிறார், என் சுதந்திரத்தின் மேல் இவரை ராஜாவா அபிஷேகம், என் சுதந்திரம். நாம் அவருடைய சுதந்திரம் பிரியமானவர்களே. நாம் சாதாரணர்கள் அல்ல, என் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், தேவன் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய சுதந்திரம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இந்த பாக்கியம் வேற எந்த சாதிக்கும் வேற எந்த ஜனத்துக்கும் இல்லாமல் தேவனுடைய பிள்ளையாகிய நமக்கு இந்த சாக்கியத்தை, இந்த உரிமையை, இந்த அதிகாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே என் சுதந்திரத்தின் மேல் இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்கிறார். அப்பொழுது அப்படியாக இங்கே சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவா இருக்கிறார். சரி, அதற்கு பின்பு என்ன நடக்குது என்றால், நாம் வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம் சொல்கிறது, ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல்
அவனை அக்செப்ட் பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவனை போல் இருந்தான். அல்லேலூயா. இங்கே நான் உங்களுக்கு சொல்ல போவது என்னவென்றால், தேவன் சவுலை அழைத்து அபிஷேகம் பண்ணி ராஜாவா வைத்து விட்டார். ஆனால் இவன் ராஜாவா இருக்கிறான் என்றதை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இதில் பாதி ஜனங்கள் இவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாதி பேர் இவனுக்கு விரோதமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். இவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன். அவர் சொல்றது இவனா. பேலியலின் பிள்ளைகள் சொல்கிறார்கள், பிரியமானவர்களே என்று சொல்லி அவனை புறக்கணித்தால் என்று பார்க்கிறோம். அவனை புறக்கணித்தார்கள், பிரியமானவர்களே. இன்னைக்கு அநேக வழியில் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய அபிஷேகம் நம்ம இருக்கிறது. எல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்வார் என்று சொல்ல முடியாது. புகழ் வரும், புகழ்ச்சி வரும், கனமும் வரும், மகிமை வரும், இகழ்ச்சி வரும், தூற்றல் வரும், நிந்தைகள் வரும், அவமான எல்லா சூழ்நிலைக்கத்தை நம்ம நடத்துவார். ஆனால் நாம் தேவனோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம், பிரியமானவர்களே. ஆனால் இதை சொல்லுங்க பேலியாளின் பிள்ளைகள் என்று ஆனால் ஆங்கிலம் சொல்லப்படுது. அந்த வேலை சொல்கிறார். But some troublemaker said, how can this man deliver us? But some troublemakers அப்படின்னு சொன்னா தொல்லையோடு இடரை உண்டாக்கக்கூடியவன், பிரச்சனையை உண்டாக்கக்கூடியவன் தான் என்று சில ஆட்கள் சொல்லுகிறார்கள். இவனா நமக்கு how can this man deliver us? இவனால் என்ன முடியும்? நம்மளை காப்பாற்ற முடியுமா? பாதுகாக்க முடியுமா? நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமா என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, they despised him and did not bring him a gift, but Saul remained silent. இவ்வளவு பேசினாலும் கூட சவுலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் did not எழுதினான். அதை பற்றி கவலைப்படலை, பிரியமானவர்களே. பட் சவுல் remained silent. ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அல்லேலூயா. என் ஆண்டவருக்கு விரோதமாக ஜனங்கள் பேசும்பொழுது அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, பிரியமானவர்களே. இவனை பற்றி ஏளனமாக பேசும்போது இவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆகவேதான் சவுல் எப்படிப்பட்டவன், அவனுக்கு என்ன இருக்கிற நிரூபிக்க முடியாகத்தான் இந்த சோதனை கத்தர் அனுபவித்தான். இந்த ஜனங்கள்லாம் வெறுக்கிறாங்க, இவன் புரோஜனமற்றவங்க, இவனை ஒண்ணு முடியாது என்று அவன் வெறுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் சவுல் இஸ் எ மேன் ஆஃப் காட். இவனுக்கு பெரிய தகுதி என்ன தெரியுமா? இவன் முதல்ல தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். கர்த்தர் இவனை தெரிந்து கொள்ள காரணம், he is obedient to the father. தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கழுதை காணாமல் போன தகப்பன் கூப்பிடுகிறார், மகனே கழுதை காணாமல் போய்விட்டது, நீ போய் தேடிட்டு வா என்று சொல்கிறார். அப்பொழுது தன் வேலைக்காரன் அழைத்து அவங்க 2 பேரும் தேடுறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? கழுதை போனால் போத வேற ஒரு கழுதையை வாங்கிக் கொள்வோம், கழுதைக்கு அவ்வளோ மதிப்பா என்று சொல்லுவோம். ரொம்ப அசால்ட்டியா, சீப்பா, கேர்லெஸ்ஸா, இது கழுதை போய்த்தா. பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளை எத்தனையோ பேரை பார்க்கிறோம். ஆனால் இவன் இருந்த ஒரு பெரிய குணம், தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு தகப்பனை எதிர்த்து பேசுகிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு, தகப்பனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் சவுலோ ராஜாவாய் மாறுவதற்கு காரணம் ஒபீடியன்ஸ். தகப்பனுடைய வார்த்தையை கேட்டான், பிரியமானவன். செகண்ட்லி 3 தேசத்தை சுற்றி அலைகிறாங்க. அழைச்சி டயர்டாக இருக்கிறதுல சாப்பிட்டு ஃபிக்ஸ் ஆகி போன நேரத்தில் வேலைக்காரன் சொல்கிறான், இங்கே ஒரு தெய்வ மனுஷர் இருக்கிறார், அவரிடத்துல போவோம் என்று. 2வது இவர் நல்லவனாக இருக்கிறார், ஒரு வேலைக்காரன் சொல்வதை கேட்கிறான். நம்ம இன்னும் வேலைக்காரன் சொன்ன என்ன வேலைக்காரன் சொல்றதை கேட்கறது? நம்ம வீட்டில் கூலி வேலை செய்கிறான், சம்பளத்துக்கு வேலை செய்யறான், அவன் பேச்சை கேட்டா நான் அங்கே போகிறது அதெல்லாம் வேண்டாம் போகலான்னு சொல்லிடுவோம். ஆனாலும் வேலைக்காரனுடைய வார்த்தை ஒபீடியன்ட் பண்ணுகிறான், பிரியமான வேலைக்கார வார்த்தையை கேட்கிறான். 2வது கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். ஆகவே தேவன் சவுலை தெரிந்து கொள்வதற்கு பல காரியங்கள் உண்டு. அதில் 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்தபடியாக அவன்கிட்ட உள்ள காரியம் என்னன்னா, சாமுவேலை பார்த்தாச்சு, அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு, தெரிந்து கொள்ளப்பட்டாச்சு, வீட்டுக்கு வரான். வருகிற வழியிலே அவனுடைய சித்தப்பா வருகிறார். சித்தப்பா கேட்கிறார், எப்போ எங்கப்பா போயிட்டு வந்தீங்க? நாங்கள் கழுதையை தேடி போனோம். எங்கே போனீங்க? இந்த மாதிரி கழுதை கிடைக்கல, 3 நாள் ஆச்சு, தீர்க்கதரிசி சாமுவேலை பார்த்து வருகிறோம் என்று சொல்லுகிறான்.
அப்போ அவர் கேட்கிறார், சாமுவேல்கிட்ட போனே அவர் என்ன சொன்னார், என்ன சொன்னார்னு கேட்கிறார். நம்ம என்ன சொல்லுவோம், பெரிய பதவியை கொடுத்துருக்காரு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் இல்லையா, 10ஆம் அதிகாரம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்று பெருமையா பேசுவோம். நான் இனிமேல் ராஜா என்று சொல்லுவோம். ஏன்னா இஸ்ரவேல் மத்தியிலே பேரும் புகழோடு வாழ்ந்தவர் சாமுவேல். சாமுவேலுக்கு உலகமே பயந்து கொண்டிருக்கிறது, தேசமே பயந்து கொண்டிருக்கிறது, தேசமே தாமரை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவரே அபிஷேகம் பண்ணிட்டார் என்றால் எவ்வளவு பெருமையா பேசியிருப்பான். அவன் சொன்னான், அவர் ஆடை காணாம கழுதை காணாம போன விஷயத்தை சொல்லிவிட்டு வேற எதுவுமே சொல்லவில்லை என்று சொன்னான். அது மற்ற காரியத்தை மறைத்து விட்டான் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அப்ப இவட காணப்பட்ட சுபாவம் என்னன்னு கேட்டா, எதை மறைக்கணும் எதை சொல்லணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடியவனா காணப்பட்டான். அதே போல தீர்க்கதரிசி பாருங்க, ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்னாடி, ராஜாவை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி அவன் சவுலை அழைத்து, உன் வேலைக்காரனை உன் கூட வந்தவனை கொஞ்சம் முன்னாடி போக சொல் என்று சொல்லி அவர் 2 பேரும் தனியாக பேசிக் கொண்டு வருகிறார்கள். அதை நாம் எங்கே பார்க்கிறோம், இதே 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன். அவர்கள் பட்டணத்தின் கடைசியாக மட்டும் இறங்கிய போது சாமுவேல் அவனை பார்த்து, வேலைக்காரன் நமக்கு முன்னே நடந்து போக சொல். சில காரியங்கள் வேலைக்காரனுக்கு தெரியக்கூடாது, சில காரியம் உனக்கு மட்டும்தான் தெரியணும். அது சில காரியங்களை நம்ம ஞானமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்றார், அவன் கொஞ்சம் முன்னாடி போய் சொல்லு, அவனுக்கு இந்த விஷயம் தேவையில்லை, அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. இல்லையா? ஆகவே நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு பிரியமானவர்களே. சாமுவேல் இந்த காரியத்தை அந்த சவுல்கிட்ட சொல்றான். சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்கிறது, அதே வசனத்துல, அப்படியே அவன் நடந்து போனான். அப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படிக்காக சற்று தரித்து நில். அவன் கொஞ்சம் தூரம் போனட்டும், நீ கொஞ்சம் நில்லு, நம்ம பேசுறது அவனுக்கு தெரியக்கூடாது. அப்ப இதை சாமுவேல் அவன் கற்றுக்கொண்டான். இதை கற்றுக்கொண்டதுனாலதான் இந்த ரகசியம் பெரிய ரகசியம். இது யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிய வேண்டிய நேரம் வரும்போது தெரிஞ்சா போது இப்ப தெரியக்கூடாது என்பதை அவன் மறைத்ததை பார்க்கிறோம். ஆகவேதான் இங்கே சவுல் என்ன சொல்கிறான், 16ஆம் வசனத்துல 10-16 வாசிக்கிறேன். அவன் தன் சிறிய தகவனை பார்த்து, கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான். ஆனால் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. சொந்த சித்தப்பா தகப்பனோடு கூட பிறந்தவர், அவருக்கும் ராஜ ரகசியத்தை சொல்லவில்லை பிரியமானவர்களே. நம்ம 4 பேருக்கு சொல்லுவோம், 100 பேருக்கு சொல்லுவோம், எல்லாருக்கும் சொல்லிடுவோம். எதை மறைக்கணுமோ அதை மறைச்சு வைக்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த காரியத்தை அவன் கற்றுக்கொண்டான், இதை கற்றுக்கொண்டான். இப்படி பிராக்டிஸ் பண்ணப்பட்டிருக்கிறான், மோல்டு பண்ணப்பட்டிருக்கிறான், உருவாக்கப்பட்டிருக்கிறான் பிரியமானவர்களே. அதுக்கு பிறகு இப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் இங்கே சிலர் ஏற்றுக்கொண்டார், சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை பற்றி அவன் கவலைப்பட நெவர் மைண்டட், அவன் ஒன்றும் கவலைப்படவில்லை, அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இப்போ அந்த நேரம் வந்திருக்கிறது. புறக்கணித்தார்களே, அவர்கள் மத்தியில் உயர்த்தக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. யார் வீணென்று சொன்னார்களோ அவர்கள் மத்தியில் இவனை பற்றி ஒரு காரியம் நடக்க முடியாத கத்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதுதான் நாகாஸ் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக படையெடுத்து சண்டைக்கு வரும்படியான ஒரு சூழ்நிலை தேவனே உருவாக்கினார். உருவாக்கும் போது தான் நாகாஸ் சொல்றான், உங்களோட உடன்படிக்கை பண்ணணும். எதுக்குயா? உங்க வலது கண்ணை பிடுக்கணும். எங்க சொல்றான் அதுயா? அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தையை பண்ணுவது. அவனுடைய நாகாசோடைய வலது கண்ணை பிடுங்கணும், நிந்தையை வரப்பணும். பாருங்க, கண்ணு என்பது ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது. இது ரொம்ப இன்றியமே கண்டிப்பா இருக்கணும். கண்ணு தெரியலன்னா நம்மளை எத்தனை பேர் ஏழமெல்லாம் தெரியாது, கேள்வி பேசினாலும் தெரியாது, நம்மளை பற்றி என்ன சொன்னாலுமே தெரியாது. கண்ணு ரொம்பவும் முக்கியம் பிரியமானவர்களே. கண்ணு தெரியாத நாட்களில், பார்வை குறிய போன நாட்களில் பிள்ளைகள் நம்மளை எப்படி நடத்துவார் நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப அந்த கண்ணு முக்கியம். அது வலது கண்ணை பிடுங்கு, இடது கண்ணை மட்டும் இருக்கட்டும்ன்றான்.
அதுக்கு நிந்தையும் வர பண்ணணும். நாகாசு வேலை, நிந்தையும் வர பண்ணும், கண்ணையும் கொடுங்க. இந்த 2 காரியத்தை அவன் கேட்கிறான். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? 3ஆம் வசனம், தவணை கொடு, நாங்கள் தூதர்களை அனுப்பி ஒருவரும் இல்லை என்றால் நாங்கள் சரணடைகிறோம். கொஞ்சம் தவணை கொடுப்பா. ஏறிட்டு சொல்லலாம், கொஞ்சம் தவணை கொடு, ஒரு ஃபியூ டேஸ், ஒரு 7 டேஸ் தவணை கொடு. கேட்டு வாங்கி கொண்டு நேர கிபியாவுக்கு வர. யார்கிட்ட வராங்க? கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வருகிறார்கள். பிரியமானவர்கள், இங்கே வருகிறார்கள். 4ஆம் வசனம், கிபியாவில் இருக்கிறாங்க, சவுலிடத்தில் வருகிறாங்க. அங்கே வராங்க, ஒரே அழுகு, ஒரே கண்ணீர். உடனே சவுல் கேட்கிறான், ஜனங்கள் அழுகிறது என்ன? ஜனங்கள் அழுகிறது என்ன கேட்கிறான். தேவ பிள்ளையே, இது எதை காட்டுறது சொன்னால், நமக்கு பிரச்சனை வரும்பொழுது கவலைப்படாதீங்க. அதுக்கு ஒரே தீர்வு நம்முடைய கண்ணீர் தான். அழுகிறா என்று சொன்னால் ஜெபம் தான். பிரியமானவர்களே, ஏன் கிபியாவுக்கு அனுப்பணும்? வேற தேசத்துக்கு அனுப்பக்கூடாதா? அப்படி என்று சொன்னால், கிபியாவில் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவை கர்த்தர் வைத்திருக்கிறான். ஜனங்கள் புறக்கணித்தார்களே, இவனா நம்ம ரட்சிக்க போகிறான், இவனா நம்ம உதவி செய்ய சொன்னார்களே, அந்த ஊருக்காரன் தான் கிபியாவில் இருக்கிறான். அவன் தான் சவுல். பிரியமானவர்களே, அற்பமாய் எண்ணப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், அவனுக்கு மரியாதை கொடுக்கப்படவில்லை. அவனைத்தான் தேடி வந்து ஜனங்கள் வருகிறார். யாபேஸ் ஜனங்கள் எல்லாரும் வராங்க. அந்த அழுகிறதை அவன் கேட்ட உடனே பரிசுத்தாவின் மேலே இறங்கினார். எங்க இறங்கினார்? 5ஆம் வசனம் பாருங்க. சவுல் ஜனங்கள் அழுகிறதை கேட்ட உடனே எனக்கு 6ஆம் வசனம், ஆவியான அவர் மேல் இறங்கினார். The Spirit of God upon him. அவன் மேல் இறங்கினார். பிரியமானவர்களே, எப்படி இறங்கினார்? திடீர்னு இல்ல, ஏற்கனவே they are anointed people. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாய், நீ போகிறவர ராகேல் கல்லறை வரும், கல்லறை அருகாமையில ஒரு 3 பேர் வருவார்கள் என்றெல்லாம் சொல்றார். இங்கே 10ஆம் அதிகாரம் சொல்றார் பாருங்க. 2ஆம் வசனம், ராகேலின் கல்லறையில் 2 மனுஷர்கள் காண்பாய், அவர்கள் உன்னை பார்த்து தேடப்போன கல்லறை அகப்பட்டது என்று சொல்வார்கள். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தாபோர்கள் சமூகமை சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 புருஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். அதில் ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், இன்னொரு திராட்சை ரசனையும் கொண்டு வருவான். ஆனால் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த 2 அப்பங்களையும் உனக்கு கொடுப்பா, அதை வாங்கிக்கோ, அது வேண்டான்னு சொல்லாத அப்படின்ட்டார். அதுக்கு பிறகு நீ மலைக்கு போ. அங்கே மலையில தீர்க்கதரிசி புஸ்தகர்கள் இருக்கிறார்கள். அந்த மலையில தீர்க்கதரிசி புஸ்தகம் இருக்கனால அங்கே உனக்கு அபிஷேகம் பண்ணப்படும். அப்போ இவனை முதலாவது தேவன் நடத்துறது அபிஷேகம் இல்லாத ஒரு ராஜாவா இருக்க வேண்டியவனுக்கு ஏற்கனவே லிட்டரல் படி கையினால் செய்யப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றி அவன் ஆராய்ச்சி அபிஷேகம் பண்ண பிறகு இப்பொழுது ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். தேவ பிள்ளையே, நாம் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. தீர்க்கதரிசி கூட்டம் மலையில் இருக்காங்க, மலைக்கு போ, மலைக்கு போ. மலைக்கு போனால் அங்கே போன தீர்க்க சொல்ல ஆரம்பிச்சான். ஆவியான இறங்கினா தீர்க்க சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்போ தீர்க்கதரிசி ஒருவனாகி மாறி போனான்னு இதே அதிகாரம் சொல்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டான். 6ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு தீர்க்கதரிசி சொல்லி வேறு மனுஷனாயவர். இதுவரைக்கும் வித்தியாசமாக நிற்க உன் சொந்த அளவில் சொந்த காரியத்தை பார்த்துட்டு இருந்த, இனிமேல் சொந்த காரியம் இல்லை, நீ வேறு மனுஷனாய் மாற. நீ இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஜனங்களுக்கு தேவையாய் வேணும். இல்லையா? அதெல்லாம் 3 அப்பம் கொடுப்பான், கொண்டு வருவான், 2 தான் உனக்கு கொடுப்பான் அப்படின்றார். அப்படின்னா 2 அப்பம் என்பது 2 காரியங்களுக்கு. ஒன்று, நீ உனக்கும் தேவனுக்கு ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும், உன் உறவு தேவனோடு இருக்கணும். இன்னொன்று, 2வது அப்பம் எதைக்கடா, நீ மனுஷனுக்காக தேவனுடைய ஜனங்களுக்காக வேறுபடுத்தப்பட்டவன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக இந்த 2 அப்பத்தை வாங்கிக்கோ. 3 அப்பம் கொடுக்காத காரணம் இந்த 2 காரியத்துக்காக கொடுக்கிற அபிஷேகம் பண்ணி இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அந்த அபிஷேகம் நீ உனக்கு வரக்கூடாது, தனக்கான பிறருக்கான நோக்குவானாக அவர் சொல்றார். நான் ஊழியத்தின் பான வழியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொல்கிறார். அப்ப நீ உனக்காக வாழக்கூடாது, என் ஜனங்களுக்காக, என் சுதந்திரத்துக்காக நீ வாழ வேண்டும் என்று சொல்லி 2 அப்பத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதை வாங்கி கொண்டு வருவதுதான் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, அபிஷேகம் நிரப்பப்படுகிறான். ஆகவே இப்போ இந்த விஷயத்தை கேட்ட உடனே இவர்கள் அபிஷேகம் இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. இறங்கும்போது சொல்கிறான்,
என்ன சொல்றான்? அந்த ஜனங்கள் சொல்லி அந்த அபிஷேகம் நான் சொல்றான் பாருங்களேன். எத்தனை வசனம்? 9ஆம் வசனம் பாருங்க. நாளைக்கு வெயில் ஏறுவதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். என்ன பாருங்க, சண்டைக்கு போகல, யுத்தத்துக்கு போகல, இவன் பெரிய காரியம் சாதிச்சவனும் கிடையாது, முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவன். இவன் சொல்லுகிறான், நாளைக்கு வெயில் ஏறும் உனக்கு ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. நாம் பரிசுத்தாவியில் நிரம்பியிருப்போம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, நமக்கு பிரச்சனையாவே இருக்காது, போராட்டமே இருக்காது. அது வெற்றியை கொடுக்கும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இதுவரைக்கும் 50 நாள் ஓடிச்சு. கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். தேவன் நம்ம அதிசயம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவன் நம்மோடு கூட இருக்கிற பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆகவே நாம் அந்த அபிஷேகமானவர்கள் இருந்தபடினால் நாளைக்கு இன்னாமல் வெயில் இருக்குமா உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்கிறான். கழுவியை பார்த்து காணாம வாடா வீட்டுக்கு போலாம் என்று சொன்னவன் இப்ப தைரியமான சொல்றான், ரட்சிப்பு உண்டாகும். ஏன்னா ஒரு சேனையம் வந்து நிற்கிறது போர்க்களத்தில். ஆனா இவன் சொல்லுகிறான், நாளைக்கு இப்படி நடக்க போகிறது. தேவ பிள்ளையே, நீ விசுவாசமா இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை விசுவாசமா இருக்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் தேவனோட உறவுல இருக்கணும். ஆவியில் நிரம்பி கொண்டிருக்க வேண்டும். அவன் ஆவியில் நிரம்பி கொண்டிருந்தான், அபிஷேகம் நிரம்பி கொண்டிருந்தான். ஆவியை சொல்றான், நாளைக்கு ரட்சிப்பு வர போகிறது. நடந்ததா இல்லையா? அவங்க சாதாரண பட்டாளியும் கிடையாது, அது ஒரு பெரிய பட்டாளி. அவங்க எத்தனாயிரம் பேர் வந்துருக்காங்க தெரியுமா? அவங்க ஏறக்குறைய 3 படையாக வந்திருக்கிறார்கள் பிரியமானவர்களே. ஆமா. அப்படி இருக்கும் பொழுது இவனுக்கு இந்த அபிஷேகம் வந்ததுனால அவன் என்ன சொல்றான், நாளைக்கு கிடைக்கும் அப்படின்றான். உடனே யாம்பேசி மனுஷர் உடனே ராஜாவுக்கு ஆள் அனுப்புறாங்க. என்ன ஆள் அனுப்புறாங்க? 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பின்பு யாபேசின் மனுஷர், நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படி எல்லாம். ஆமா, நீ சொல்லல வலது கண்ண புடிங்கி நிந்திய வரப்புன்னு சொல்லல, நாளைக்கு நாங்க வாரோம், உன் இஷ்டப்படி செய்ப்பா, நாங்க சரண்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்றான். காரணம், நாளைக்கு என்ன நடக்கும் போது, நாளைக்கு காலையில எங்களுக்கு ரட்சிப்பு வர போகுது. ஒன்றை நாங்கள் ஒண்ணுக்குள்ள வாங்க போகிறோம். தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் சொல்லுவதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? நமக்கு பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை தேட வேண்டும், அல்லது தேவ மனுஷர்களை தேட வேண்டும். அப்போ இவனுக்கு பிரச்சனை வரும் பொழுது இதே சவுளை தேடி காரியங்கள் போவதை பார்க்கிறோம். சவுளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெரிய காரியங்களை செய்யும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. மணிக்கணக்க செடிக்கு ஆரம்பிப்பவனால் உண்மையாக நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய குடும்பம் மாறும், நம்முடைய செயல்கள் மாறும், நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் மாறும். எல்லாம் வேற பிரியமானவர்களே. அல்லேலூயா. அந்த ஸ்டாண்டர்டே வேற, நம்முடைய மதிப்பே வேற, நம்முடைய அந்தஸ்தே வேற, நம்முடைய கீழ வேற. காரணம் என்ன? அந்த ஜெப நேரம் பிரியமானது. அல்லேலூயா. மணிக்கணக்காக ஜெபிக்க தேவ நேரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த நாட்கள் யார் சரியா பயன்படுத்தி கொண்டாலே அது வாழ்க்கையே வேற. அல்லேலூயா. இந்த நாட்கள் வேதத்தை படித்து தேவ சமூகம் உட்காருவோம்னால் நம்முடைய ஸ்டாண்டர்ட் எங்கேயோ போய். அல்லேலூயா. ஆனால் ஆர்மியானவர்களே, அருமையா சொல்ற. சரி, உடனே புறப்பட்டு போகிறான். 12ஆம் வசனம். அப்பொழுது நாங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவாக இருக்க போகிறவன் என்று சொன்னபடியா அந்த மனுஷர்களை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பார்த்தீங்களா, அவன் கூட ஒரு கூட்டம். சவுலான்னு சொன்னா அவன் தான் வெற்றியை உண்டாக்கி இருக்கிறான், அவன் தான் வெற்றியை உண்டாக்கி இருக்கிறான், அவன் தான் இந்த நாகாஸ் குடும்பத்தை அழித்திருக்கிறான். இப்படி காரியங்களை செய்த இவனையா சொன்னார்கள், அவனை பிடிச்சிட்டு வாங்க, அவனை கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நம்மளை யார் அற்பமாயினாலும் பரவாயில்லை, அவன்கிட்ட சவுல்கிட்ட காணப்பட்ட ஒரு நல்ல சுபாவம் என்ன தெரியுமா? என்ன சுபாவம் தெரியுமா? 30:27 வசனம் பாருங்க. அவனை அசட்ட பண்ணினார்கள், அவனோ காது கேளாதவனை போல் இருந்தான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை நம்மளை பத்தி யார் வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் பேசட்டும், நம்ம எப்படி இருக்கணுமா? காது கேளாதவனை போல் இருக்கட்டும் இருப்போம். மகனை தாய் பேசட்டும், தாய் மகனை பேசட்டும், யார் என்ன பேசட்டும், மாமியார் மருமகளை பேசட்டும், மருமகள் மாமியாரை பேசட்டும்,
ஏன்னா யார் நம்மளை பக்கத்துல அக்கம் பக்கம் நம்ம என்ன வேணாலும் பேசட்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும்? காது கேள போய் இருப்போம். ஒரு நேரம் வரும் கர்த்தர் நம்ம யார் என்று நிரூபிப்பார். அப்ப இந்த வசனத்துல அப்படி இருந்தான், இப்ப அவன் யாரு என்ன நிரூபிக்கிற ஒரு நேரம் வந்தது பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆனா தமிழ கலந்து ஆங்கில அருமையா சொல்லப்படுது பாருங்களேன். என்ன சொல்றாரு பாருங்க, Saul remains silent. Be silent. Quiet. எதுவுமே பேசலாங்க. பேசினா நோ ஆன்சர். ஆமா, நோ ஆன்சர். அமைதியாகி போயிட்டான், சைலண்டா இருந்தான். தேவப்பிள்ளைய தமிழ காதுகளாக போயிருந்தான், ஆங்கிலத்தில் சைலண்டா இருந்தான். நேரம் வரும் கர்த்தர் யாரும் நிரூபிக்க. இந்த காலம் நாம் சைலண்டா இருக்க வேண்டிய காலம், இந்த காலம் மறைந்திருக்க வேண்டிய காலம், இந்த காலம் பொறுமையா இருக்க வேண்டிய காலம், இந்த காலம் காத்திருக்க வேண்டிய காலம் தேவன் கொடுத்த நாள். அல்லேலூயா. ஒரு நாள் கூட இப்படி இருக்க மாட்டான் ஊழியக்காரங்களாம். 50 நாள் அமைதியா இருந்திருப்பாங்களாம். நிக்க நேரம் இல்லை, செய்ய வேலை இல்லை. நிக்க நேரம் இல்லை, செய்யறதுக்கு வேலை இல்லை. சொன்னது யாரு? ஒரு நாய். நாய் சொல்லிச்சான், ஐ ஆம் பிஸி. நிக்கிறதுக்கே நேரம் இல்லை, ஆனா செய்யறதுக்கு வேலை இல்லை. ஆனால் இந்த 50 நாட்கள் இல்லையா, யூபிலி வருஷம் போல தேவ சமூகம் நிற்கக்கூடிய நாட்களை தேவன் தந்தான். ஆமா, அநேக தந்தை ஜெபம் பண்றாங்க, வேதத்தை ஆராய்ச்சி பண்றாங்க, ஆராயிறாங்க. சில வேளையில் பல மணி நேரம் ஜெபத்தில் இருக்கிறாங்க இல்லையா. இப்போ சத்தியம் டிவில 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க, எப்படியோ ஜெபம் பண்றாங்க. வாழ்க்கை ஜெபத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறது. அதை காட்டிலும் என் தேவனோடு இருக்கிற அபிஷேகம் நிரம்பிக்கொண்டே இருப்போம். நாம் சாதிக்க பிறந்திருக்கிறோமே, சாதனை புரிய போகிறோம் பிரியமானவர்களே. வெற்றியை நாம் ஆண்டவர் தரப்போகிறார், நம்மை கொண்டு வெற்றியை மற்றவர்கள் கொடுக்க போகிறார். இந்த அபிஷேகம் வந்ததுனால இப்ப வெற்றி யாருக்கு? சவுலுக்கு கிடையாது, ஜனங்களுக்கு. இவன் யுத்தம் பண்ணி வெற்றியை வாங்கி கொடுத்தான் பிரியமானவர்களே. ஆகவே இந்த வாரம் ஒரு வெற்றியின் வாரம். அல்லேலூயா. இந்த வாரம் ஒரு செழிப்பின் வாரம், இந்த வாரம் ஒரு ஆசீர்வாதத்தின் வாரம், இந்த வாரம் நன்மையின் வாரம் பிரியமானவர்களே. தோல்வி என்பது நமக்கு கிடையாது. ஏன்? நம்மேல் அபிஷேகம் இருக்கிறது, பரிசுத்தாய் நம்மேல் இருக்கிறார். நம் ஆவியில் நிரம்பிக் கொண்டிருப்போமானால் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணுவோம். அல்லேலூயா. தோல்வி என்பதே இல்லை பிரியமானவர்களே. அல்லேலூயா. நீ சொல்லு, நான் செய்வேன். நீ சொல்லு, நான் செய்வேன். நீ சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன், அப்படியே செய்வேன் ஆண்டு சொல்கிறான். இதெல்லாம் வசனம் பிரியமான. உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரக்கூடாது? நெகட்டிவான வார்த்தை வரக்கூடாது. வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தை வரக்கூடாது. அவநம்பிக்கையான வார்த்தை வரக்கூடாது. விசுவாசத்தின் வார்த்தையை பேசுறோம். என்ன சொன்னா? சண்டைக்கு போகல, யுத்தத்துக்கு போகல, யுத்தம் செய்து பழக்கமும் இல்லை. என்ன சொன்ன? நாளைக்கு காலை வெயில் வருவதற்கு முன்னாடி உங்களுக்கு ரட்சிப்பு. என்ன வார்த்தை பிரியமான. அல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன், உபயோகமற்றவனாய் இருந்த அவன் சொல்லுகிறார், நாளைக்கு ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. தேவ பிள்ளையை உங்களை பயன்படுத்துகிற நேரம் இருக்கிறது, என்னையும் பயன்படுத்துகிற நேரம் இருக்கிறது. தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிற நேரம் சீக்கிரமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வான். நாம் ஜெபம் பண்ணுமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்கு ஆத்துதிக்கிறோம். ஆண்டவரே, சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டான், ஆவியானவர் மேல் இறங்கினார். அந்த சவுல்கிட்ட காணப்பட்ட நல்ல சுபாவங்களை பார்த்தோம். ஆண்டவருடைய கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் ஜனங்கள் சிலர் பாய் பேர் வெறுத்தனர், புறக்கணித்தனர். ஆனாலும் தேவன் அவனுக்கு நல்ல சுபாவங்களை உருவாக்கி அவன் அமைதியாக இருந்தான். ஏற்ற வேலை வந்தது, கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்து வேதம் சொல்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, அந்த சவுலை போல நாங்கள் விசுவாசத்தின் வார்த்தையை பேச வேண்டும். நாளைக்கு வெயில் ஏறதுக்கு முன்னாடி இவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று சொன்னானே. ஆண்டவரே, எங்கள் இந்த கொரோனாவுடைய படையெடுப்பு இந்த மாசத்துல முடிவடைகிறது என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற ஜூன் மாதம் நாங்கள் கூடி ஆராதிக்கணும், சபையில ஆராதிக்கணும், தேவனை தொழுகணும். எங்க வாய்ப்பை திறந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிறோம்ப்பா. கொரோனா எங்களை தொட முடியாது, அவன் எங்களை தொட முடியாது, நாகாசி எங்களை தொட முடியாது, எங்க கண்ணை பிடுங்க முடியாது, எங்களை நிந்தையை உண்டாக்க முடியாது. எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறேன். நாங்கள் ஆராதிங்க வேற வீண் போகாது. எங்கள் மேல இருக்கிற அபிஷேகம் வீண் போகவே போகாது. அந்த அபிஷேகம் பலத்துக்கு நடப்பீங்க பிரியமானவர்களே.
ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, பலத்த கிரியை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சகலமான நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் சந்தோஷம் சமாதானம் கர்த்தர் வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். God bless you.